ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வாயு முத்ரா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? வாயு முத்ரான்றது நம்ம உடம்புல இருக்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் நல்ல தீர்வு கொடுக்கும். இந்த முத்ராவை பண்ணுறதுனால நம்மளுக்கு கை கால் பிடிப்பு இல்லை நெஞ்செரிச்சல் வர்றது, சில பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கல்ல, நம்மளுக்கு சாப்பிட்ட உடனே ஒரு புளிச்ச ஏப்பம் வருது அப்படி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் தான் இந்த வாயு முத்ரா. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல நம்ம கையில் 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஆள்காட்டி விரலை எடுத்து கட்டை விரலோட அடி ரேகை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கட்டை விரல் இருக்குல்ல, அந்த கட்டை விரலை எடுத்து அந்த ஆள்காட்டி விரல் மேலே ஒரு அழுத்தம் கொடுக்கணும். மிச்சம் இருக்க 3 விரல் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்படி இந்த பொசிஷனில் வந்ததுக்கப்புறம் இந்த 2 கையும் உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி நம்ம மடியில் வச்சுக்கணும். மடியில் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்து கண்ணை மூடி நல்லா ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள். அந்த ப்ரீத்திங்கை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி, காலையிலையும் நைட்டும் இல்லை ஈவினிங்கோ எந்த டைம் கிடைக்குதோ அந்த 2 டைம்லையும் நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும்போது இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இதுக்கு எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. குழந்தைங்க, பெரியவங்க யார் வேணும்னாலும் இந்த முத்ரா பண்ணலாம். சப்போஸ் வயசானவங்க கீழே இந்த மாதிரி சப்பலங்கால் போட்டு உட்கார முடியல அப்படின்றவங்க சேரில் உட்காந்து ரிலாக்ஸாக அவங்களோட பாதம் மட்டும் தரையில் படுற மாதிரி வச்சுட்டு சேம் இதே மாதிரி உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி வச்சு டெய்லி பண்ணிட்டு வரலாம். நல்ல தீர்வு கிடைக்கும். சப்போஸ் இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.